ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில February 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட கேட்குறாரு, இங்க பாருங்க அத்தை, இப்போ நடக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு எனக்கு தோணுது. இது எல்லாமே சூழ்ச்சியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறத கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதுக்கு நீ தேவையில்லாம ஏன் குடும்பத்துல வந்து தலையிடுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் என்னைக்குமே வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தலையிட்டதே கிடையாது. இப்போ இதுல ரோஹிணி சிஸ்டரோட லைஃப் அடங்கியிருக்கு. ரோஹிணி சிஸ்டர் 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க குழந்தை பெத்துக்க போறாங்க. பட் அதனால உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சதி இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனாலதான் அத்தை சொல்றேன், நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு தெரியும், நீ அதை பத்தி சொல்லாத அப்படின்னு. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, மாப்பிள்ளை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுது. நம்ம பொண்ணோட லைஃப் ஈஸ்வரி, அவளோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவ ரொம்ப ஆசையோட இருக்கிறா, நல்லபடியா இந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு. ஆனா திடீர்னு இப்படி சொன்னா அவளால ஏத்துக்க முடியுமா? அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம பொண்ணுக்காக நீ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு தடவை தானே நம்ம ஜாதகம் பார்த்தோம், இன்னும் ஒரு தடவை போய் பார்ப்போமே, அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, அப்பா சொல்றது சரிதாம்மா, நம்ம ஒரு தடவை போய் கேட்டு பார்ப்போமே, அப்படி என்னதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி, ஓகே, நீங்க எல்லாரும் சொல்றீங்க அப்படின்னா நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா வந்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா தேவையில்லாம கிளம்புறாளே அப்படின்னு. அப்ப வில்லி அவங்க அக்காவை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அக்கா, இப்ப போய் நீ என்னக்கா ஆக போகுது? எல்லாமே வந்துட்டு இவனுங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டிரைவர் பையில தான் உனக்கு நல்லாவே தெரியுமே, அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு தோணுது. நீ தேவையில்லாம அவன் சொல்றத நம்பாதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி, என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சந்திரா. அவ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு ஆசையோட இருக்கிறா. அவளோட ஆசைய நான் வந்துட்டு நிறைவேற்றுறது என்னோட கடமை தானே. ஒரு தடவைக்கு 2 தடவை போய் பாக்குறதுல தப்பில்ல. நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்னது அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. இதுக்கு மேல அக்காக்காரிக்கிட்ட ஏதாவது சொன்னா அக்கா கண்டிப்பா நம்ம மேல கோவப்படுவா அப்படின்னு அவங்க அக்கா சொல்றது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்கத்த, நான் சொல்றேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வராங்க. அவங்கள நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இங்க பாருங்க, இந்த ஜாதகம் வந்துட்டு எங்க வீட்டு பெண்ணோட ஜாதகம். அந்த பொண்ணு பேரு ரோகிணி, அவங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தையால பாட்டி வலி, அம்மா வழி பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க வந்துட்டு கேட்டு சொல்லுங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க தம்பி, நான் கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா சொல்லி அனுப்பி விட்டுட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, அவங்க போய் கேட்க போறாங்க, நம்ம போய் ஒளிஞ்சு நின்று பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நேரா அந்த ஜோசியக்காரரோட வீட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு. அப்போ எல்லாரும் வந்துட்டு நேரா போயிட்டு நின்று பாக்குறாங்க. அப்ப வில்லிக்கு சரியான பயமா இருக்குது. ஆக என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சோம், இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா வந்து நேரா அவர்கிட்ட போயிட்டு, ஐயா வணக்கம் ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இது மாதிரி என் பொண்ணு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உண்டா இருக்கா, அவளோட குழந்தை நல்லபடியா வளரணும். ஆனா அந்த குழந்தையால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்களேன். அவரு சொல்றாரு, அவ்வளவுதானம்மா, பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஜாதகத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, அதெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை, இந்த குழந்தை நல்லபடியா வளரும், உங்க யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் வராது, இந்த குழந்தையால இந்த வீட்டுல நிறைய சந்தோஷம் வரப்போகுது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு.
அப்ப வில்லி அவங்க அக்கா கிட்ட சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அக்கா எனக்கு என்னமோ இது சூழ்ச்சி மாதிரி தெரியுது, உன் மாப்பிள்ளை ஏதோ பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்ப வாங்க, அவர்கிட்ட போயிட்டு நேரடியாவே கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. இவரு நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியுது. அதே ரோகிணியோட ஜாதகத்தை பார்த்து இப்ப என்ன சொன்னாரு, சோ இவரு நம்ம கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியுது. சோ இவர்கிட்ட போய் நம்ம நேரடியாவே கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து உள்ளார போறாங்க. அங்க அந்த ஜோசியக்காரு வர எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, நீங்க சொன்ன ஜாதகம் எங்களுக்கு சொன்னீங்கல்ல, அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்க, அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொன்ன ஜாதகம் எல்லாமே உண்மைதான், அந்த குழந்தையால கண்டிப்பா இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி டென்ஷன் ஆகி அந்த ஜோசியக்காரரை பல்லார்னு ஓங்கி அறிறாங்க. அவரு ரொம்ப அதிர்ச்சியாகி, ஏமா என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா கிட்ட ஜாதகம் வாங்கி பாத்தியல்ல, அந்த ஜாதகம் என் பொண்ணோடது, அந்த அம்மாவுக்கும் ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் சொல்லியிருக்க, அப்போ நீ சொல்றத எப்படி உண்மைன்னு நான் நம்புறது. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு, ஆகா இந்த அம்மா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு அவரு சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உண்மையை சொல்லு, நீ பொய் சொல்ற அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு எங்க எல்லாருக்குமே, யாரு இந்த மாதிரி சொல்ல சொன்னது அப்படின்னு. அவரு சொல்றாரு, அம்மா அந்த சிவனாண்டி இருக்கான்னு, அவதாம என்ன இப்படி சொல்ல சொன்னான், அப்படி சொல்லல அப்படின்னா கண்டிப்பா என் பொண்டாட்டியும் பொண்ணையும் விட மாட்டேன், அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டனா, வேற வரியே இல்லாமதாமா நான் வந்து சொன்னேன். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிற நான் அந்த சிவனாண்டிய சும்மா விட மாட்டேன். அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ இது எல்லாமே உன் மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணதோ அப்படின்னு தோணுது, உன் மாப்பிள்ளை தான் இப்படி எல்லாம் பண்ணுவான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அந்த சிவனாண்டி இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஐயோ அக்கா என்ன இப்படி பேசுற, எனக்கு நீதாக்கா முக்கியம், உன்னை தவிர்த்து நான் வேற யாருக்காவது சப்போர்ட் பண்ணுவேனாக்கா. இங்க பாருக்கா, நான் எப்பவுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி வாங்கா அந்த சிவனாண்டி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புனதோட வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு மெசேஜ் பண்றாங்க, என்னங்க நம்ம பண்ண விஷயம் அக்காக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு, சோ நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது, சீக்கிரம் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, பாத்தீங்களா அத்தை, நான் அப்பவே சொன்னேன் இது எதுவுமே உண்மையா இருக்காது, இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க காரணமா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன், சோ அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இப்பவே நம்ம பொண்ணை போய் பார்த்து அவகிட்ட இந்த குழந்தையால எனக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும், இல்லைன்னா அவ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு உனக்கே தெரியும், இந்த மாதிரி நேரத்துல அவ வருத்தப்படவே கூடாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த சிவனாண்டிய நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரி நேரா கார் எடுத்துக்கிட்டு அந்த சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சிவனாண்டி வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. சிவனாண்டி வெளியில வராரு. வெளியில வந்துட்டு, ஏ ஈஸ்வரி, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறியா, என் வீட்டுல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாத்துலயும் வந்து சூழ்ச்சி முறையை பயன்படுத்தி இங்க யாருமே நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருடா, இன்னும் எவ்வளவு நாள் தான் என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்ப, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என்ன பிரச்சனை கொடுத்தேன் உங்களுக்கு, நான் பாட்டுக்கும் வீட்டுல இருக்கேன், நீங்க தேவையில்லாம வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ணது ரொம்பவே தப்பு, நான் இப்ப அதிகாரிகளை வர வச்சிருக்கேன், உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ என்னதான் என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாலும் நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் ஆகுது, இவனை இப்பயும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு.
ஈஸ்வரி சொல்றாங்க இவனை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போடுங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு அத்தை சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. நேரா அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்துல கட்டி போடுறாங்க. ஈஸ்வரி கையில ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ஆயுதத்தை பார்த்ததும் அந்த சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சிவனாண்டி நேரா ஈஸ்வரிய பார்த்து இங்க பாரு, என்னை விற்று அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, என் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கணும், அடுத்தடுத்து எந்தவித பிரச்சனைகளும் சந்திக்க கூடாது அப்படின்னா நீ இருக்கிறது நல்லதில்ல. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியாவே இருக்க முடியல. உன்னை காலி பண்றதுதான் நல்லது அப்படின்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஈஸ்வரி தயவு செஞ்சு என்னை விற்று ஈஸ்வரி, என்னை விற்று அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க உன்னை கண்டிப்பா விட முடியாது, விட்டா என் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. அப்போ ஹீரோ அவங்க அத்தைய பார்த்து அத்தை இப்போ நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். சோ இப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியா அமைதியா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த சிவனாண்டியோட கட்டை அவுத்து விட்டதோட சிவனாண்டி வந்துட்டு டக்குன்னு ஈஸ்வரியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஈஸ்வரி என்னை மன்னிச்சிரு ஈஸ்வரி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எந்த வித தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு காலில விழுந்து கெஞ்சுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க பாத்தியா, இப்பயாவது உனக்கு வந்துட்டு பயம் வருது இல்ல, இதே மாதிரி அடுத்தடுத்து எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க மாப்பிள்ள வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் அந்த சிவனாண்டிக்கு ரொம்ப பெரிய அவமானமா இருக்கு. சே, என்னை இவ இப்படி அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு அவரு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அவங்க புருஷனை பார்த்து என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல அவரே சொல்றாரு உன் அக்கா என்னைய ரொம்ப அவமானப்படுத்திட்டா, எனக்கு ரொம்ப அவமானம் ஆகிட்டு. அப்ப வில்லி கேக்குறாங்க ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு மருமகளே, உன் அக்கா காரி காலில் விழுந்து என் மகன் மன்னிப்பு கேக்குற மாதிரி ஆகிருச்சு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. என்னங்க சொல்றீங்க? அவர் சொல்றாரு ஆமா, நான் கண்டிப்பா ஈஸ்வரியை சும்மா விட மாட்டேன், உன் அக்கா அப்படிங்கறதுக்காக இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். சோ இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறது நல்லதே கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். உன் அக்கா காரிய நான் பழி வாங்காம விட மாட்டேன், என்னை மன்னிச்சிரு சந்திரா அப்படின்னு சொல்ல அப்ப சந்திரா சொல்றாங்க எனக்கு நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்க, நீங்க வருத்தப்படுறதே என்னால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தானே. நீங்க நினைச்ச மாதிரி அக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணிடுங்க. நான் என்னைக்குமே உங்களை எந்த வகையிலையும் தடுக்கவே மாட்டேன். இதை கேட்டதும் அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க தேடி தேடி பாக்குறாங்க. பார்த்தா ரோகிணியை எங்கேயுமே காணும். எங்கடா ரோகிணி போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே ரோகிணியை தேடுறாங்க. பார்த்தா ரோகிணி எங்கேயுமே இல்ல. அப்போ ரோகிணி வீட்டுக்கு வராங்க. ரோகிணிய பார்த்ததும் ஈஸ்வரி ரோகிணிய பார்த்துட்டு அம்மாடி ரோகிணி என்னை மன்னிச்சிடமா அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்றாங்க ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இல்லம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் நான் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருமா. அப்ப ரோகிணி சொல்றாங்க அம்மா, என் குழந்தையால உங்களுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது, என்னைக்குமே வராது. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, நீ நல்லபடியா உன் குழந்தைய பெத்துக்கோ. இதை கேட்டதும் ரோகிணி அழுகுறாங்க. அம்மா, அதற்கு இனிமே வாய்ப்பே இல்லை அப்படின்னு அழுகுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட 5 rupeesல இருந்து 50 rupees வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ரொம்பவே கியூட்டான கிளிப்ஸ் இருக்கு. நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 45 days தான் இருக்கும். இந்த 45 daysல நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 40 above டெலிவரிஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு பேஜ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்
டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். என்ன கிளிப்ஸ் வேணும் அப்படின்னு. ஆஃபர்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட நியூ ஸ்டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நியூ ஸ்டாக்ஸ் வரத்துக்குள்ள சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நியூ ஸ்டாக்ஸ் வந்ததோட அதுக்கான அப்டேட்ஸ் கூட கொடுக்குறேன். நியூ ஸ்டாக்ஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து ஆஃபர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ சீக்கிரம் வேணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.